மலைச்சாமி இறந்த பிறகு வந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நினைவு நாளுக்கு இந்த பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருந்த ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக இரவு நேரத்தில் ஆற்றல் அரசு இந்த சக்திகளை புரிய வைத்து ஒரு முதுகில் ஒரு முழக்கம் எழுதினேன். ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டேன். என்ன முழக்கம்? அண்ணலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, அண்ணலே இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீனிப்பாயின் சூழ்த்தைகள். ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னார்? நீ ஆடுகளாய் இருக்கிற வரையில் வெளியிடப்படுவாய் என்று சொன்னார். ஆகவே முதலில் அம்பேத்கருக்கு விடை சொல்லுவதை போல நான் எழுதிய முதல் முழக்கம் அண்ணலே இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல பலியிடப்படுவதற்கு சீனிப்பாயின் சூழ்த்தைகள் என்ற முழக்கத்தை முதல்வராக நான் எழுதினேன். அதை கலெக்டர் அலுவலகத்தில் கொண்டு போய் நானே என் கையால் ஊற்றினேன். பகலெல்லாம் போய் பார்ப்பேன், படித்து பார்ப்பேன். ஒட்டிய சூரட்டிய அதன் பிறகு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு முழக்கங்களை எழுதி தருவதை நான் வாடிக்கையாக கொண்டிருந்தேன். நம்முடைய தோழர்கள் என்னை தேடி வந்து பார்த்து தென்னை மரம் ஏறுகிற தோழர்கள், பனை மரம் ஏறுகிற தோழர்கள், கட்டிட வேலை செய்யக்கூடிய தோழர்கள், கம்பி கட்டுகிற தோழர்கள் ஏதாவது முழக்கம் எழுதி கொடுங்கள் நான் அச்சடிக்கிறேன். அப்படி நான் எழுதி கொடுத்த முழக்கங்கள் பல. அதிலே ஒன்றுதான் அடங்க வகுப்போர், அச்சு மூடுவோர், துணி மூடுவோர், திருப்பி அடிப்போர் என்கிற முழக்கம். நாம் நடத்திய பேரணியில் காவல்துறை புகுந்து தாக்குதல் நடத்தியது, பந்தல்குடிக்குள்ளே நுழைந்தது, மீனாம்பாள்புரத்திற்குள்ளே நுழைந்தது. இப்படி நம்முடைய ரயில்வே போராட்டத்தின் போது கடுமையான தாக்குதல் நடத்தி நம்மையை பிளந்து ரத்தத்தை கொட்ட வைத்த நிலையிலே காவல்துறைக்கு எதிராக நான் எழுதிய முழக்கம் அடைந்த மறுப்போ, அத்தி நீருவோ, சிகிரி எழுவோ, திருப்பி அடிப்போம் முழக்கம். காரணமெல்லாம் தாக்குதல் நடத்திக் கொண்டே இருந்தால் அந்த தாக்குதலுக்கு அஞ்சி பின்வாங்குவோம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். அடங்க மறுப்போம் என்கிற முழக்கத்தை அன்றைக்கு நான் எழுதி கொடுக்கிறேன். இன்றைக்கு எழுதுகிற ஒவ்வொரு முழக்கமும் ஒவ்வொரு பிரச்சனையில் பின்னால் நான் எழுதிய முழக்கங்கள். காவல்துறையை, காவலர்களை கொண்டு அஞ்சுகிற இளைஞர்களை அஞ்ச வேண்டாம் என்கிற உணர்ச்சியை தூண்டினோம். நம்முடைய உரிமைகளுக்காக போராடும். அப்பதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணாரு. அரசாங்க ஊழியராக இருந்துட்டு மேடையில் போய் ஒரு பேசுறாரு. பேர் என்னன்னா திருமாவளவன். அரசாங்கத்திலும் திருமாவளவன் தானே, என் பேரே திருமாவளவன் தான். எங்க அப்பா போய் வச்சுட்டு அரசியல் புலைப்பெயர் வருவாங்க. வெளியில அரசாங்கத்தில் ஒரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற மாதிரி மேடையில் வந்து அந்த பேரை ஏன மாட்டாங்க. நான் எதுக்காக மாறணும் என்ன கேட்டேன். விஜய்க்கு ஒரு அரசு ஊழியராக இருந்துட்டு நீங்க வெளியில மேடையில் போய் பேசுறீங்களா, இது பொது அதனுடைய நடத்தை மீறியதாக இருக்காதான் நான் சொன்னேன். தலைமைச் செயலாளர் அத்தனை அரசு அதிகாரிகளும் காந்தி நினைவு நல்ல என்ன உறுதிமொழி எடுக்கிறாங்க? தீண்டாமை ஒழிப்புன்னு தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க. அவங்க உறுதிமொழி எடுத்துட்டு தீண்டாமை ஒழிக்க போல, நான் உறுதிமொழி எடுத்து தீண்டாமை ஒழிக்க போல. ஐஏஎஸ் அதிகாரி ஒப்புக்கு போடியா உறுதிமொழி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க, ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. நானும் அரசு தான் தீண்டாமையை ஒழிப்போம் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள். அரசு இருக்கிற நானும் உறுதிமொழி எடுத்தேன். நான் கீழே போய் மக்களுக்கு வேலை செய்ய தீண்டாமை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். அந்த சட்டத்தை திருத்த சொல்லி போராடுவதை தவிர அதற்காக நான் பெயரை மாற்றிக் கொள்ள மாட்டேன். அதன் போராடாமல் இருக்க மாட்டேன். சஸ்பெண்ட் பண்ணா மசையா போச்சு தமிழ்நாடு போயிட்டு போகுது. சஸ்பெண்ட் பண்ணா மதுரைக்குள்ளே என்ன ஏன்னா மதுரைக்குள்ளே இருக்கிற தமிழ்நாடு பூரா போகுன்னு சொல்லி என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க. 2.5 வருஷம். அப்பதான் நான் தமிழ்நாடு அப்ப அரசம்பளம் கையில காசு கொடுத்தான். கையில் அரசம்பளம் காசு கொடுத்து வேலைக்கு வர வேண்டாம், வெளியே தமிழ்நாடு பூரா போன்னு சொல்லி அனுப்பி அந்த 2 ஆண்டுகளில் தான் தோழர்களே தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்து பாண்டிச்சேரிக்கு போனேன், கன்னியாகுமரிக்கு போனேன், கோயம்புத்தூருக்கு போனேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து இயக்கம் கட்டுவதற்கு அந்த 2.5 ஆண்டு காலம் பயன்பட்டது. அப்படி வளர்ந்து இந்த மண்ணில் 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை உயர்த்தி பிடித்து பதவி வேண்டாம், பரிசு வேண்டாம், தேர்தல் பாதை வேண்டாம், சட்டமன்றம் வேண்டாம், நாடாளுமன்றம் வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டுவோம், அமைப்பாக்குவோம், அரசியல் படுத்துவோம் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு 10 ஆண்டு காலம் பணியாற்றினேன். அரசு வேலை போகும் என்ற பயத்தால் அல்ல. தேர்தல் பாதை புறக்கணிப்பு என்பது நாங்கள் உருவாக்கிக் கொண்ட அரசியலின் வெளிப்பாடு. அரசு அதிகாரி என்ற அச்சத்தால் அல்ல. அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். பேரை மாற்றிதான் மேலே பேசுவேன். பேரை மாத்தல. திருமாவளவன் என்பது கலிகான் திருமணத்தாவுடைய சிறப்பு பெயர். சோழ மன்னர்களிலேயே பெரிய கெட்டிக்காலம் அல்ல.
12,000 சிங்களவர்களை கொண்டு வந்து காவிரியை குறுக்கே கல்லணை கட்டியவன். அந்த கலிகால் திருவளத்தான் பெயரை எனக்கு என் தந்தை திருமாவளவன் என்று சூட்டியிருக்கிற போது அந்த பேரை நான் ஏன் மாற்றணும்? இருக்கிறது கட்சியா இருந்தாலும் பேர் நாமன்னா இருக்கும். கலிகால் திருவளத்தான் பெயர், அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி இந்த களத்திலே பல்வேறு விதமான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எவ்வளவோ வழக்கு வந்தேன். என்னை சஸ்பெண்ட் பண்றதுக்காக இங்க இருக்கிற டிஎஸ்பி தூக்கிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ணா அருள்ராஜா இருந்தா ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் போகணும்னு அனுப்பிச்சுட்டார். கோரிப்பாளையம் கூட்டம் முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு சினிமாவில் வர மாதிரி யூனிஃபார்ம் இல்லாத போலீஸ் வந்து என்னை மடக்கி தப்பா கூப்பிட்டார். பாண்டி ரோட்டில் பக்கத்தில் போய் ஒரு யூரின் கோயிலுக்கு போனேன். நேரில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து போயிட்டு இறங்கணும். சந்திரபோசம் வந்தார். அந்த வேலைகள் செய்யலாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்து நான் தூங்க ஆரம்பிச்சேன். அரைவரையா தூங்கும்போது போலீஸ் சொல்றாங்க, என்ன திமுக பாருங்க போலீஸ் வந்து உட்கார்ந்து தூங்குவாங்க. கொண்டு போய் பள்ளத்தூர்ல போட்டாங்க. அந்த கதைக்கு நான் பேச விரும்புகிறேன். ஆனால் அதுதான் இந்த மதுரை மண்ணும் இந்த மதுரை மக்களும் திருமாவளவன் எங்கே என்று நடத்திய போராட்டம் தான் ஊடக வெளிச்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பை அறிமுகப்படுத்தியது. திருமாவளவனை அறிமுகப்படுத்தியது யார் தான் திருமாவளவன் பேட்டி எடுக்க வந்தாங்க. நான் பேட்டெல்லாம் கொடுக்க முடியாது. பத்திரிகையே போட்டாங்க. மாலை மலர்ல யார் அந்த திருமாவளவன் எங்கே அதான் கேள்வி. மாலை மலர்ல ஸ்டால் போஸ்டர் கல்லாவளம் பெண்களும் கோப்புதூர் பந்தல்குடி கரும்பாலை எஸ்எம்பி காலனியை சார்ந்த இளைஞர்கள் மக்களும் திடீரென்று கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருமாவளவன் தூக்கி போனது யார்? சாதிவீரர்களா காவல்துறையினரா? உடனே கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று நடத்திய போராட்டம் உலகத்துக்கு திருமாவளவனை காட்டியது. சிறுத்தைகள் இயக்கத்தை காட்டியது. அதன் பிறகு நாம் தேர்தல் அரசியலுக்கு போனோம். மூப்பனார் அழைத்தார், கலைஞர் அழைத்தார், ஜெயலலிதா அம்மையார் அழைத்தார். தமிழ்நாட்டு அரசியலிலேயே வாக்கு வங்கியை நிறுவி காட்டாமல் 2 அணிகளில் பெரிய அணிகளில் ஆளுங்கட்சி கூட்டணிகளில் இடம்பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். நீ ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கு சில பேர் கேட்பான். அப்படி கூட்டணியில் இடம்பெறுவதே பெரிய சாதனை. அதை அதை சாதாரணமாக கேட்க மாட்டாங்க. ராமதாஸ் வந்து 4 தேர்தலை சந்திச்சு ஓட் பேங்க ப்ரூவ் பண்ணதான் கூட்டணியில் இடம்பெற்றார். வைகோ தேர்தலை சந்தித்து தனக்கு 8% வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபி காட்டிய பிறகுதான் கூட்டணியில் இடம்பெற்றார். விஜயகாந்த் அவர்கள் 8% வாக்கு வங்கியை காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றார். அப்படி தனித்து தேர்தலில் போட்டியிடாமல் இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்று காட்டாமல் தொடர்ந்து திமுகவிலும் அதிமுகவிலும் ஒரு கட்சி இடம்பெற்றது என்றால் அந்த பெருமைக்குரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான்.